வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராமத்து காத்தாடி G24க்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோலியனூர், விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோலியனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் இருக்கோம். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே ஒத்த சனீஸ்வரர் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கும்பராசி, உங்களுக்கு வந்து சனி பயிற்சி நடக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் உக்கரம் குறைஞ்சி உங்களுக்கு வந்து அந்த அந்த கிரக பலன்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நம்ம வந்து சனிக்கிழமை நம்ம வந்து கிளம்பிட்டோம். சனிக்கிழமை கிளம்பி போக சொல்ல பார்த்தோம்னா உள்ளே போனால் சிவன் இருக்கார். அந்த சிவபெருமான் மண்டபம் பார்த்தோம்னா பெருசாகவே இருக்குது, நல்ல பழையகால மண்டபமாகவே இருக்குது. அப்படியே அடுத்தது வந்து பார்த்தோம்னா நடராஜர் கோவில் இருக்குது. அப்படியே உள்ளே அந்த கோவிலை சுற்றி பார்க்கும்போது நல்லா கோவில் வந்து நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா அழகாகவும் இருந்தது. என்னடா இது, நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்கோம், நம்மளால் நமக்கு தெரியலையே இந்த கோவில்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கிட்ட போனோன்னே எனக்கு ஒரு யோசனை வந்தது. 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நமக்கே தெரியல, இது எவ்வளோ பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம ஒரு ஃப்ளாக் எடுத்து போடுவோம். அந்த வீடியோ மூலயமா வந்து நிறைய பேர் வந்து பலன் அடையட்டும் அப்படின்னு தான் நான் போட்டேன். எல்லா சிவன் கோவில்லையும் பார்த்திங்கன்னா 9 நவகிரகங்களுடைய தான் வந்து அந்த சனீஸ்வரன் இருக்கும். அந்த சனீஸ்வர பகவான் எப்படி 9 நவகிரகங்களோடு இருக்கிறாரோ அந்த மாதிரி இல்லாத இந்த சிவன் கோவிலில் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கார். அதுதான் ஒத்த சனீஸ்வரன் கோவில்னு சொல்கிறாங்க. இதை சிவன் கோவில்னு யாரும் வந்து அங்கே வந்து கேட்டால் தெரியல. ஒத்த சனீஸ்வரன் கோவில்னு கேட்டால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. அப்படியே நாங்களும் அந்த கோவில் உள்ளே போயிட்டு நாங்கள் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் நிறைய நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து கோயில் உள்ளே தான் இருந்தோம். அந்த அளவுக்கு வந்து நல்லா பிரம்மாண்டமாகவும் நல்லாவும் இருந்தது. இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து விழுப்புரத்துலேருந்து வரக்கூடியவங்க வந்து கோலியனூர்னு கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த கோலியனூர் கிராமத்தில் கரெக்டாக அந்த ரவுண்டானாலேருந்து ஒரு 200 கிலோமீட்டரில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து பார்த்தா நம்ம வந்து சரி வராது. நிறைய பேர் 5 சனிக்கிழமை போய் வந்தோம்னா இந்த கோயிலில் வந்து நமக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் வந்து சில்லறை காசு வாங்கினாங்க. ஒரு தண்ணி கொண்டு வந்து சில்லறை எல்லாம் வாங்கினாங்க. ஒருத்தவங்க நிறைய பேர் செயின்லாம் அவுத்து போட்டாங்க, கோல்டு செயின்லாம் அவுத்து போட்டாங்க. என்னடா கோல்டு செயின்லாம் அவுத்து போடுறாங்க பார்த்தா அந்த இதெல்லாம் வச்சு அந்த ஒரு தட்டு மாதிரி ஜல்லடை வச்சு அந்த தட்டில் அந்த இதெல்லாம் போட்டு அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த தட்டில் இருக்கிற செயின் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. காசை வந்து அங்கேயே வச்சிடுறாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு ஐதீகம். இதெல்லாம் வந்து பண்ணால் நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு ஐதீகம் வந்து நடக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மன திருப்தியும், ஒரு மனசில் ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி நமக்கு இருக்குது. அதே மாதிரி நான் மட்டும் இந்த பலன் அடைஞ்சால் பத்தாது, எல்லோரும் நம்மளை இந்த கோயிலை பார்க்கணும், இந்த அபிஷேகத்தை பார்க்கணும், இந்த சனீஸ்வர பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மாற்றங்கள் நிறைய ஏற்படும். இந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலே வந்து நமக்கு வந்து நன்மை தானே. ஒரு நன்மை நடந்தால் அது நல்லதுக்கே தானே. அதனால் வந்து பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து அரங்காலெல்லாம் முடித்து நல்லா சாமியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.